ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு பெரிதான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதை உங்களுக்குள்ள நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் என்றால் அது மிகவும் பெரிய காரியங்களையும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எல்லாவற்றையும் நம்முடைய விசுவாசத்தினால் செய்யக்கூடும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் கூட விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிக அவசியமான ஒன்று விசுவாசமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல கூட தன் மகன் பிசாசினால் வேதனைப்படுகிற ஒரு மகனுக்காக தகப்பன் விசுவாசத்தோடு கூட ஜெபித்து அவர் தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக முயற்சி செய்கிறார். ஆனால் அவருக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாமல் போகும்போது அவர் தேவன் விசுவாசத்தை கொடுக்கும்படியாக என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட அந்த விசுவாசம் குறைவாக இருக்கும் என்றால் தேவனிடத்தில் ஜெபித்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் விசுவாசத்தை தோங்குகிறவரும் முடிக்கிறவரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதனால் இந்த விசுவாசத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக என்றால் நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளிலும் பெருக வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. அதனால் விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் இழந்து போகாதீர்கள். விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருக செய்யுங்கள். அதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மகனுக்காக தகப்பன் விசுவாசத்தோடு கூட அந்த தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டது போல அவிசுவாசம் நீங்கும்படியாக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவிசுவாசம் இருக்கும் என்றால் அதை நீங்கும்படியாக ஜெபித்து விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வசனம் சொல்கிறது விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசம் குறைவாக இருந்தால் நாம் எந்தவித அற்புதங்களையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தில் கூட விசுவாசத்தை தான் தேவன் எல்லா இடத்திலும் பார்த்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றிலேயும் விசுவாசம் நமக்குள் இருக்கிற அளவின்படி தான் ஒவ்வொரு இடத்திலும் அற்புதம் செய்திருக்கிறார். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசம் மிகவும் முக்கியம். எல்லாவற்றையும் காட்டிலும் நம்முடைய விசுவாசம்தான் நம்மை இந்த உலகத்தில் ஜெயிக்க செய்கிறார். அதனால் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வர்த்திக்க செய்து தேவனிடத்தில் கேட்டு பெற்று விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தியிருந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை விடாதபடிக்கு அந்த விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொண்டு விசுவாசித்து உம்மிடத்தில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. விசுவாசம் குறைவாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகி உம்மிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.